வணக்கம். இந்திரா கிச்சன்லேருந்து இந்திராமா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ரெசிபினா முறுக்குங்க. உளுந்து இல்லாத முறுக்கு, பொட்டுக்கடலையும் பச்சரிசி மாவை வச்சு எப்படி முறுக்கு பிடிக்கிறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு சட்டி எடுத்துட்டு இதில் வந்து ஜலிச்சு வச்சுருங்க. இதில் 3 கப்பு மாவு எடுத்துருக்கேங்க. இதுக்கு வந்து உடச்ச கடலை வந்து 3/4 கப்பு எடுத்துக்கலாம். அதை வந்து மிக்சியில் மாவு ஆக்கணும். இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம், பவுடர் அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிடுங்க. பச்சரிசி மாவு கொஞ்சம் சளிச்சு எடுத்துக்கலாம். பொட்டுக்கடலை மாவு வந்து கொட்டிக்கலாங்க. இதுக்கு தேவையான ஒரு 3/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம். வீட்டில் அடித்த தனி மிளகாத்தூளுங்க. இதில் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓமம் வந்து ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓமத்தை வந்து இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிருங்க. பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன். இதை நல்லா எல்லாம் கலந்துக்கலாம். இப்போ வந்து 4 கப்பு தண்ணி வந்து நான் கொதிக்க வச்சுருக்கேங்க. அதை இறங்கிட்டு வந்துடுறேன். இதில் வந்து சூடாக எண்ணெய் காய வச்சுருக்கேங்க. முறுக்கு பிடிக்கிறதுக்கு எண்ணெய், சூடான எண்ணெயில் வந்து இந்த மாதிரி ஒரு புளிக்கரண்டியில் 3/4 கரண்டி எண்ணெய் இதையும் வந்து இதோட கலந்து விட்டலாம். கை வச்சு நல்லா சேர்த்து விட்டுலாம், கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நம்ம சூடாக தண்ணி காய்ச்சிட்டு இருக்குது. சுடு தண்ணி தாங்க இந்த முறுக்குக்கு வந்து ஊற்றி பிசையணும். பச்சை தண்ணி அதாவது நம்ம உளுந்த மாவுக்கு வந்து பச்சை தண்ணி, உளுந்த மாவு பச்சரிசி மாவு நம்ம முறுக்கு சுடணும்னா அதுக்கு வந்து பச்சை தண்ணியில் பிசையணும். இந்த பொட்டுக்கடலை மாவும் பச்சரிசி மாவும் நம்ம முறுக்கு சுடணும்னா சுடு தண்ணி போடணும். 4/2 கப்பு தண்ணி வந்து நான் காய வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுருங்க. சுடு தண்ணிங்கிறதுனால கை வச்சிடாதீங்க. இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டுருங்க ஸ்பூன் வச்சு. பட்டரோ வெண்ணெயோ எதுவுமே தேவையில்லைங்க. சூடாக கொஞ்சோண்டு எண்ணெயை ஊற்றி நம்ம பேசுறதுனாலே போதும். முறுக்கு நல்லா முறமுறன்னு நல்லா. இப்போ மாவு நல்லா ஆறிடுச்சு பாருங்கள். கை வச்சு பிசைகிற அளவுக்கு ஆறிடுச்சு. எண்ணெய் முறுக்கு பீர் காஞ்சிட்டு இருக்குது. அந்த எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூனு, ஸ்பூன் கணக்கில் வந்து ஒரு ஸ்பூனு ஊற்றலாம். நான் கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக கையில் ஒட்டவே ஒட்டாது, சட்டிலையும் ஒட்டாது. இந்த பக்குவத்துக்கு தான் நீங்கள் வந்து பிசையணும். தண்ணியாக பிசைஞ்சு இருக்கக்கூடாது, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. நல்லா அப்படி உருவாக போகும்.
இந்த முறுக்கு வந்து டேஸ்ட் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அதாவது உளுந்த மாவை விட இது வந்து டேஸ்ட் அருமையாக இருக்கும். ஏன்னா நம்ம உளுந்து வறுத்து அதை மிஷினுக்கு போய் அரைச்சி நம்ம இடியப்ப மாவுலாம் எப்போவுமே நம்ம இப்போ வச்சுருப்போம் அரிசி மாவு வீட்டில். இடியப்பம் புளியறதுக்கு பசங்களுக்கு இதெல்லாம் செய்து வச்சுட்டு அரிசி மாவு எப்போவுமே இருக்கும் நம்ம பச்சரிசி மாவு வீட்டில் உடச்சப்பள்ளையும் வச்சுருப்போம். இது கோமம் வந்து நல்லா செரிமானம் ஆகும். பெருங்காயம் கோமம் கொஞ்சோண்டு தேவையான அளவு மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் அவ்வளோதான். வாங்க முறுக்கு குழாயில் போட்டு முறுக்கு புரிஞ்சுக்கலாம். முறுக்கு அருமையாக இருக்கு பாருங்க. நல்லா வேவிட்டு சிவப்பை வேவிட்டு எடுக்கணும். நல்லா அந்த நுரையெல்லாம் அடங்கணும். பாருங்க முறுக்கெல்லாம் புரிஞ்சாச்சு பாருங்க. உடச்சதுலையும் பச்சரிசி மாவு முறுக்கு அவ்வளோ சூப்பராக வந்துருக்குதுங்க. அவ்வளோ முறன்னு இருக்குது. முத்து முத்தாக வந்துருக்கு பாருங்க. நான் உடச்சி கூட காட்டுறேன். ஒரு முறுக்கு வேஸ்ட் ஆகாமல் பரவாயில்ல பாருங்க. செம்ம சூப்பராக இருக்குது முறுக்கு. டேஸ்ட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். முறுக்கு வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் இருக்குது. நல்ல டேஸ்ட்டு ருசி நல்ல ருசியாக இருக்குது. பிள்ளைங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும். இந்த பல் இல்லாதவங்க கூட நம்ம மென்னுக்கலாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. சும்மா நுணுக்கியே வாயில் போட்டுடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்திரா அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.